இந்த பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? பிரம்மா ஒரு நாளையிலே 3 வேளையிலே தன்னுடைய பாகமாக வைத்துக் கொள்கிறார். ஒரு 3 காலமா பிரிச்சுக்கிறார் அவர் தன்னுடைய பகுதியை. எப்படின்னு பார்த்தோம்னா, காலையில பார்த்தா நம்ம பிரம்ம முகூர்த்தம்னு சொல்றோம். மத்தியான நேரத்துல பார்த்தா அபிஜித் முகூர்த்தம்னு சொல்லுவா. மாலை பொழுதுல பார்த்தோம்னா கோதூளி லக்னம்னு சொல்லுவா. இந்த 3மே பிரம்மாவினுடைய அந்த படைப்பு சிருஷ்டி தொழில்னு சொல்றோம் இல்லையா, அதற்குரிய காலமாகவே அமைந்திருக்கிறது. பிரம்மா ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு காலமாக அமைந்திருக்கிறதுன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். அவர் தன்னுடைய படைப்பு தொழிலை செய்கின்ற நேரமாக அமைந்திருக்கிறதுன்னு கூட வச்சுக்கலாம். அதாவது காலை பொழுதிலே முதல்ல ஒரு விஷயத்தை உருவாக்குறார், ஒரு கருவினை உருவாக்குகிறார்னே வச்சுக்கலாம். மத்தியான நேரத்தில் அதற்கான சக்திகளை கொடுத்து கொண்டிருக்கிறார். சாயங்கால நேரத்தில் அதனை முழுமைப்படுத்தி செயல்படுத்தி அதனை அப்படியே ரிலீஸ் பண்றாரு கூட வச்சுக்கலாமே. வெளியில அதை நடமாட விடுறார். அதை இது ரெடி ஆயிடுச்சு, ப்ராடக்ட் ரெடி ஆயிடுச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி அதனை முழுமைப்படுத்தி கொடுக்கிறார் அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம். இது நான் சும்மா புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். இப்படி இந்த 3 வேளையுமே மிகவும் முக்கியத்துவம் பெறுகிறது.